எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு தேங்காய் தோசையோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. எப்படி செய்யலாம்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி, தோசைக்கு எடுக்கிற அதே பச்சை அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கு. இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடி சேர்த்து நல்லா கழுகினதுக்கு அப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. 4 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி மிக்சி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு பச்சையாக இருக்கிற தேங்காய் பால் இருக்கிற தேங்காய் துருவனது சேர்த்துருக்கு. 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கூடி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துருக்கு. தோசை மாவுக்கெல்லாம் அரைக்கிற அதே கன்சிஸ்டன்சியில் தான் மாவு அரைச்சி எடுத்துருக்கிறது. கட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கூடி ஊற்றி கலக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு அரைக்கும்போது இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து அரைக்கிறதா எப்போவுமே நல்லது. பொங்கி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உப்பு சேர்க்கும்போது கலக்கி விடுற டைமில் நுரையெல்லாம் அமங்கி போயிடும். நான் அதுக்குள்ளே உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃபைனாக அதை அரைச்சி எடுத்துருக்கு. மாவு மூடி வச்சுக்கலாம். நைட்டு ஃபுல்லாக ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சுக்கலாம். இல்லை இருந்தால் மினிமம் 8 மணி நேரமாவது மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் இது நைட்டு தான் அரைச்சி வச்சுருந்தேன். காலையில் இது நல்லா பொங்கி வந்திருக்கு. உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சதுனால ரொம்ப நேரம் அடித்து மறுபடியும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. மெதுவாக கலக்கி விட்டால் போதும். பொங்கி வந்திருக்கிற மாவு மறுபடியும் அடித்து மிக்ஸ் பண்ணும்போது கலக்கி எடுக்கும்போது நுரை மேக்ஸிமம் அமங்கி போயிடும். நுரை அமங்கி போகும்போது அப்பமாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இட்லியாக இருந்தால் கூடி கட்டியாக போயிடும். அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ மாவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. மெதுவாக கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த பெரிய நுரையெல்லாம் கொஞ்சம் அமங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அயன் தோசை தவை தான் நான் எடுத்துருக்கிறது. அதனால முன்னாடியே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் தோசை செய்கிறதுக்கு எடுக்கிறீங்களோ அதே எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்கு. நான்ஸ்டிக் தவையில் தான் தோசை செய்கிறேன் அப்படின்னா முன்னாடி எண்ணெய் ஊற்றணுன்ட்டு இல்லை. மாவு ஊற்றி தோசை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வேணாம் அப்படின்னா எண்ணெய் ஊற்றாமே நான்ஸ்டிக் தவையில் செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாக அதுக்குள்ளே ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் இதே மாதிரி ஓட்டையாக வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும்தான் இந்த தோசை நம்ம வேக வச்சு எடுக்கிறது, திருப்பி போடுறதில்ல. தேங்காய் தோசை ரெடியாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், அதே மாதிரி டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த சட்னி கூட வேணாலும் இந்த தோசை சாப்பிட்டுக்கலாம். நான் இதுக்காக கடலைக்கறி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கடலைக்கறியோட ரெசிபியெல்லாம் நிறைய வெரைட்டி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.